students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் லாவை யூஸ் பண்ணி தான் எப்படி இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். The current I in the circuit shown below. சோ இதுதான் கொடுத்திருக்கிற சர்க்யூட். ஓகேங்களா? சோ இப்போ இந்த சர்க்யூட்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எத்தனை லூப் இருக்கு அப்படினா ரெண்டு லூப் இருக்கு. சோ இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினா சோ இந்த 2k வழியா ஃப்ளோ ஆகுற கரண்ட் தான் I ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த கரண்ட் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா இந்த செகண்ட் லூப்ல இந்த 2k வழியா ஃப்ளோ ஆகுற கரண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 10⁻³ ஆம்பியர்னு கொடுத்துட்டாங்க. சப்போ நமக்கு இங்க ஃப்ளோ ஆகுற கரண்ட் என்னன்னு தெரியும் 10⁻³ ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணனும் அப்படினு சொன்னீங்கன்னா இந்த லூப்பை எடுத்துக்கிட்டு சோ இதுல கரண்ட் I என்ன அப்படிங்கறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். கரெக்ட்டுங்களா? சரி. இப்போ நான் இந்த லூப் எடுக்கிறதுக்கு முன்னாடி சோ இங்க என்ன கரண்ட் போகுது அப்படிங்கறத நான் மார்க் பண்ணிக்கணும். அங்க என்ன கரண்ட் போகும் அப்படினா இப்ப பாருங்க சோ இது நோட் பாயிண்ட். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த நோட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா சோ இதுல Iங்கற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இதுல 10⁻³ கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்ப இதுல என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படினா I plus 10⁻³ ஆம்பியர் கரண்ட் நமக்கு ஃப்ளோ ஆகும். சரியா? இப்போ இது தெரிஞ்சிருச்சு. அடுத்து நான் இப்போ என்ன பண்ண போறேன் இந்த லூப்பை மட்டும் எடுக்க போறேன். சோ இந்த லூப்போட டைரக்ஷன் clockwise-ல எடுத்துக்கிறேன். சரிங்களா? எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க polarity நெகட்டிவ் பாசிட்டிவ். சோ அதே மாதிரி இது என்ட்ரிங்ங்கிறதுனால இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அதே மாதிரி இங்க என்ட்ரிங்ங்கிறதுனால இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஓகே? இப்போ நம்ம polarity-ல மார்க் பண்ணிட்டோம். ஈக்குவேஷனை எழுத போறோம். சோ கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ணி. ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா ஃபர்ஸ்ட் பேட்டரியில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நெகட்டிவ் டு பாசிட்டிவ் நமக்கு ரைஸ் இன் பொட்டன்ஷியல். சோ அதனால நம்ம என்ன எழுதிக்கலாம் 5 ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க +2 மைனஸ் தட் இஸ் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படினா ஃபால் இன் பொட்டன்ஷியல். சோ ஃபால் அப்படினா என்ன polarity நம்ம யூஸ் பண்ணுவோம் நெகட்டிவ். சோ அப்போ -2 × 10⁻³ என்ன 2k இருக்கு. சரியா? கிலோ ஓம்ஸ் இருக்கு. அது ஓம்ஸ்க்கு எழுதி இருக்கேன். இன்டு கரண்ட் வந்து I. The next இந்த branch எடுக்கிறேன். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மறுபடியும் fall in potential. சோ அதனால -2 × 10⁻³ into அது வழியா ஃப்ளோ ஆகுற கரண்ட் வந்து I plus 10⁻³ கரெக்ட்டுங்களா? சோ this is equal to 0. இப்போ ஈக்குவேஷன் எழுதிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணனும் சிம்பிளிஃபை பண்ணனும். சரிங்களா? சோ 5 அப்படியே வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதையும் அப்படியே வச்சுக்கோங்க. 2 × 10⁻³ into I -2 × 10⁻³ into I. மறுபடியும் இங்க பாருங்க பிளஸ் இன்டு மைனஸ் நமக்கு என்ன ஆகும் மைனஸ் ஆகும். சோ -2 × 10⁻³ into 10⁻³ is equal to 0. அப்ப +3 -3 நமக்கு என்ன ஆகும் கேன்சல் ஆயிடும். சோ அப்ப இங்க என்ன மட்டும் இருக்கும் -2 ன்னு வரும். சோ இங்க +5 இருக்கு, இங்க -2 ன்னு இருக்கு. இதுல இருந்து இத சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படினா நமக்கு 3 ன்னு வரும். சோ 3. சோ இங்க 2 × 10⁻³ இங்க 2 × 10⁻³ அப்ப நமக்கு என்ன வரும் -4 × 10⁻³ into I is equal to 0 ன்னு வரும். சோ இதுல இருந்து 3 is equal to 4 × 10⁻³ into I. சோ அப்ப அதுல இருந்து I is equal to நமக்கு என்ன வரும் பாருங்க 3 divided by 4 × 10⁻³ ன்னு வரும். சரிங்களா? சோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படினா சோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் 7.5 × 10⁻⁻4 ன்னு வரும். இல்ல எப்படி எழுதிக்கலாம் 0.75 × 10⁻³ ஆம்பியர்னு எழுதலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படினா சோ இந்த 2 கிலோ ஓம் வழியா ஃப்ளோ ஆகுற கரண்ட். ஓகேங்களா? சோ பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு. நீங்க ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் லாவை மட்டும் தான் நீங்க வந்து அப்ளை பண்றீங்க. சோ அப்ளை பண்ணி அதுல இருந்து கரண்டோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க. சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.